பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. ட்ரேட் பண்ண டைம் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அந்த 4 கோடிக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த 3 பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அந்த 4 கோடி பற்றி எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்காதீங்க, நான் 2ஆம் தேதி போய் ஆஜராகி சொல்ல போகிறேன். இது வந்து ரஜினி படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற சட்டை எந்தில்ன்ற மாதிரி சொந்தமான ஹோட்டல் கீழ்பாக்கில் இருக்குது. அந்த ஹோட்டல் வேலை செய்கிற மேனேஜர் அவர் பிடிச்ச அன்றைக்கே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நான் அவர்கிட்ட மேனேஜர் வேலை செய்கிறேன், அவருடைய PM மணிகண்டன் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த இடத்துல பணம் வரும், அதுக்கு 2 பேர் கூட அனுப்புகிறேன், போய் வாங்கிட்டு வாங்கினார். சரி, அந்த 3 பேருக்கு யார் டிக்கெட் EQ கிளியர் பண்ணது? நயினார் நாகேந்திரன் MLA என்ற லெட்டர் பேட்ல போயிருக்கு. துப்பு கொடுத்தது இந்த விவகாரம்லாம் தான் வந்து நயினார் வருத்த பண்ணும். எல்லாரும் பணம் கொண்டு போயிருக்காங்க. ஆளுங்கட்சி கொடுத்துருக்கு, எதிர்கட்சி கொடுத்துருக்குது, பாஜக கூட்டணி எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் மட்டும் கூற சொல்ல, எல்லாம் பணம் 2000 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் ஓட்டுக்கு நிர்வாகிகளுக்கு எல்லாரும் செலவாகி இருக்கு. நீங்க வந்து நம்புறீங்களா அவருடைய பணம் தான் அப்படின்னு? கதிரானந்துக்கு 11 கோடி ரூபாய் பிடிச்சாங்கல்ல வேலூர்ல 2019 எலெக்ஷன்ல. அப்ப ED வந்தாங்க, IT வந்தாங்கல்ல, இதுக்கே வர மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தான் இவ்வளவு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இது 4 கோடி ரூபாய் பணம் யாருன்னு ஏன் ED வரல? 1,65,00,000 ரூபாய் வாங்கின செந்தில் பாலாஜி ED போட்டு இந்த அளவுக்கு அடிக்குதுங்க. 4 கோடி எங்க ED வரல? எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய நயினார் நாகேந்திரன். ஓட்டு பெட்டிகள் வைத்திருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம்ல சின்ன ஊடுருவல் கூட நடக்க முடியாது. டெக்னிக்கலா வந்து கேமரா ஃபெயிலியர் ஆச்சு, இதனால என்ன நடந்துற போகுது? யாராவது போய் ஓட்டு பெட்டி மாற்ற முடியுமா? 15-20 பேர் அங்கே படுத்து கிடக்கிறான். கேமரா ஆஃப் ஆன பிறகு இந்த 15 பேர் விலைக்கு வாங்கி யார் கொண்டு போய் பெட்டியை மாற்ற முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஸ்லிப் வந்து தவறுதலா வெளியே வந்துடுச்சு. அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு அது கொண்டு போய் இறக்கி வைக்கும்போது காத்துல எங்கேயோ விட்டுருப்பாங்க. ஒரு செய்திகள் பரபரப்பா இருக்குமே தவிர இதுல நடக்க போற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். இந்த நயினார் நாகேந்திரன் சம்மந்தப்பட்ட அந்த 4 கோடி ரூபாய் தொடர்பாக இன்னைக்கு CBCID வந்து வழக்கை வந்து தொடங்க போகிறாங்க. ஏற்கனவே அந்த 4 கோடிக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த 3 பேரெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அந்த 4 கோடி பற்றி எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்காதீங்க, நான் 2ஆம் தேதி போய் ஆஜராகி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. இது வந்து ரஜினி படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற சட்டை எந்தில்ன்ற மாதிரி. அதாவது அவருடைய சொந்தமான ஹோட்டல் கீழ்பாக்கில் இருக்குது. அந்த ஹோட்டல் வேலை செய்கிற மேனேஜர் அவர் பிடிச்ச அன்றைக்கே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நான் அவர்கிட்ட மேனேஜர் வேலை செய்கிறேன், அவருடைய PM மணிகண்டன் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த இடத்துல பணம் வரும், அதுக்கு 2 பேர் கூட அனுப்புகிறேன், போய் வாங்கிட்டு வாங்கினார். சரி, அந்த 3 பேருக்கு யார் டிக்கெட் EQ கிளியர் பண்ணது? நயினார் நாகேந்திரன் MLA என்ற லெட்டர் பேட்டில் போயிருக்கு. அதன் பிறகு என்னை குறி வைக்கிறார்கள், என்னை குறி வைத்து மிரட்டுகிறார்கள்னா எப்படி? நீங்கள் வந்து என்ன வேணா சொல்லலாம். இன்னொன்று, இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனை மீறி நடவடிக்கை எடுக்குதுன்ற கோபம் இருக்கலாம். இதான் பணம் பிடிச்சது உண்மை இல்லை. பணம் யாருதுன்றது. இப்போ அந்த பணம் யாருது? 4 கோடி ரூபாய் சதீஷை போய் சொல்கிறாரா? சதீஷ் பணமா அது? அதனால் இந்த விவகாரத்தில் வந்து அரசு எடுக்கிற நடவடிக்கையை நம்ம குறை சொல்ல முடியாது. பணம் பிடித்தது, அது எப்படி பிடிச்சாங்க, யார் துப்பு கொடுத்தது, இந்த விவகாரம்லாம் தான் வந்து நயினார் வருத்த பண்ணோம். ஏன்னா நம்ம எல்லாரும் பணம் கொண்டு போயிருக்காங்க. எல்லாரும் பணம், தமிழ்நாடு ஃபுல்லாக பணம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆளுங்கட்சி கொடுத்துருக்குது, எதிர்கட்சி கொடுத்துருக்குது, பாஜக கூட்டணி எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க. நயினார் நாகேந்திரன் மட்டும் கூற சொல்ல, எல்லாம் பணம் 2000 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் ஓட்டுக்கு நிர்வாகிகளுக்கு எல்லாரும் செலவாகி இருக்குது. அதனால் நயினார் நாகேந்திரன் பட் பிடிபட்டதுக்காக நீங்கள் வந்து விசாரணை வரும்போது என்னை மட்டும் குறி வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து இன்னும் நம்புறீங்களா அவருடைய பணம் தான் அப்படின்னு சொல்லி? அப்போ அந்த பணம், அந்த ஸ்டேட்மெண்ட் இது ஏங்க, என்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து என்னை வந்து ஒரு சதீஷ் என்ற ஒரு நபர் அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து நயினார் பகச்சிப்பாரா? முதலாளி அவர் போலீஸ் மிரட்டினா போய் சொல்லுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறாரு, அவர் யாருக்காக கொண்டு போனார்? அந்த 2வது ஃபோன் கால்லாம் இருக்கும், எல்லாம் மேட்ச் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. அரசியல் ரீதியாக தப்பிப்பதற்காக இது மாதிரி சொல்லலாம். பட் இது நடக்குமா? அவர் வந்து இதுலேருந்து தப்பிச்சிடுவாரா? இந்த 4 கோடி ரூபாய் ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்காகன்னு சொல்லி நம்ம இப்பயே முன்மொழிவு வந்துட முடியுமா? அல்லது 4 கோடி ரூபாய் அவர்தால் ஒரு வேளை இருந்தாலுமே கூட தேர்தல் நேரங்கிறனால அவர் இந்த மாதிரி சமாளித்து பேசுகிறார் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணுமா? அந்த பணம் அவருக்காக எடுத்து செல்லப்பட்ட பணம் என்று கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் 3 பேரும் கொடுத்துருக்காங்க. சதீஷ் கூட போன அந்த 2 பேர். சரி, இப்போ அவர் இந்த இடத்துல ஒத்துக்கிறது என்ன பிரச்சனை? இது வந்து 4 கோடி ரூபாய் என்னோட தான், அது மாதிரி கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பிரச்சனை வந்து? எப்படி ஒத்துப்பாங்க? அப்புறம் ED வரும், கணக்காட்டணும். இதே விஷயம் கதிரானந்துக்கு 11 கோடி ரூபாய் பிடிச்சாங்கல்ல வேலூரில் 2019 எலெக்ஷனில். அப்போ ED வந்தாங்க, IT வந்தாங்கல்ல, இதுக்கே வர மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தான் இவ்வளோ நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இது 4 கோடி ரூபாய் பணம் யாருதுன்னு ஏன் ED வரல?
ஏங்க 1,65,00,000 வாங்கின செந்தில் பாலாஜி இடி போட்டு இந்த அளவுக்கு அடிக்குதுங்க. இந்த 4 கோடி ஏங்க இடி வரல? இந்த மொத்த பணமே ஏமாத்தின பணம் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண பணம் மிச்சம் 1,65,00,000 சொன்னாங்க. வெறும் 1,65,00,000 அதுவும் செட்டில் பண்ணப்பட்ட பிறகும் நீங்கள் வரைகிறீர்கள் என்றால் இந்த 4 கோடிக்கு வரல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 80,000க்கு வரீங்க, ஒரு 10 லட்சத்துக்கு வரீங்க, ஏது உங்களுக்கு பணம்னு? அப்போ இந்த பணம் யாருது? ஏன் மத்திய அரசு வரமாட்டேங்குது? தமிழக அரசுக்கு இது விஷயத்தை கொண்டு போனால் ஒரு ஏன் தமிழக அரசு மேலே நீங்கள் குறை சொல்லலாம். ஏன் எலெக்ஷன் கமிஷன் தானே இந்த நடவடிக்கை எடுக்கணும், ஏன் சிட்டி போலீஸ் தாம்பரம் போலீஸ்லேருந்து சிபிசிஐடிக்கு போச்சுலாம் நீங்கள் கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய நயனா நாகேந்திரன் அவர் தப்பிக்க நினைக்கிறார், அவ்வளோதான். இல்லை இப்போ சிபிசிஐடி கொண்டு போனால் இது சரியான ஒரு நியாயமான ஒரு வழக்காக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் பணம் பிடிப்பட்டது உண்மை, அதில் சதீஷ் என்ற நபர் உண்மை, அவர் கொடுத்த வாக்குமூலம் உண்மையாக போயேன்னு கோர்ட்டில் தெரிய போகுது. ரெண்டாவது, இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அன்றைக்கு அந்த ராத்திரியெல்லாம் போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ளிகனில், எக்மோரில், இன்னும் 2-3 இடத்துல கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அத்தனை பேர் ஸ்டேட்மெண்ட்டும் பொய்யாக போய் சதீஷும் பொய்யாக சொன்னால் நயனானந்தன் உண்மை நிரபராதின்னு சொல்லிட்டு போவோம். கோர்ட்டுக்கு வரட்டுமே. சிபிசிஐடி போய் இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நீதிபதி ஏற்றுக்காமல் போனால் தான் நம்ம பேசணும். அது வரைக்கும் நயனா நாகேந்திரன் பணம் தான், இது தப்பே கிடையாது. அதான் இப்போ நயனா நாகேந்திரன் இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஒன்று, இந்த பணம் எல்லாமே என்னோட தான் அப்படின்னு சொல்லி அவரே அந்த சிபிசிஐடி அந்த வழக்கின் போது போய் சொல்லணும். இல்லை இவங்க வற்புறுத்தி சொல்ல வச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என் மேலே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லணும். வேற என்ன வாய்ப்புகள் இருக்குது? ஒரு வாய்ப்பும் கிடையாது. இவர் பணம் இல்லைன்ட்டாரு. இப்போ சதீஷும் அந்த 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டில் நாளைக்கு மாறி சொல்லலாம். போலீஸார் எங்களை மிரட்டி வாக்குமூலம் வாங்கினார் சொல்லலாம், அவ்வளோதான். அந்த பணம் யாருது? 4 கோடி யாருது? ஏன் அரசாங்கம் நயனா நாகேந்திரன் மட்டும் கார்னர் பண்ணணும்? அந்த ஃபஸ்ட்டு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் உண்மை தானே? எங்கே வாங்கினாங்கன்னு உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர் யாருக்காக பணம் கொண்டு செல்ல முடியும்? அது வேற யாருக்கா கொண்டு போக முடியுமா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, இல்ல நயனா நாகேந்திரன் நெல்லை வேட்பாளர் ராபர்ட் புருஸுக்காக கொண்டு போனார் சதீஷ், சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எப்படி போவோம் கேஸ்? நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு, ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு சொல்றாரு, அவர் பேரை சொல்றாரு, நீங்களும் தான் எனக்கு தெரிஞ்சவர், நீங்க தெரிஞ்சவர் அப்படிங்கறதுக்காக நீங்க பணம் கொண்டு போறது வர்றதெல்லாமே என்ன தொடர்பு படுத்தி பேசினா எப்படி சரியா இருக்கும்? அந்த மாதிரி தான் இது. இவங்க யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லல, எல்லாருமே தெரியும். நீங்க கேட்கக்கூடிய உங்களையும் எனக்கு தெரியும். நீங்க பணம் கொண்டு போனா கூட நீங்க எங்களை தொடர்புபடுத்தி பேசுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாம் அரசியல தப்பிக்கிறதுக்கான வாதம். அதாவது எல்லாரும் எல்லா கட்சியும் பணம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்கள் ஹோட்டல் எம்ப்ளாயி யாருக்காக கொண்டு போவார்? பதில் சொல்லுங்கள். அதுவும் நெல்லைக்கு. சரி, அந்த லெட்டர் யார் கொடுத்தது? 3 பேருக்கு ஈக்கு கிளியர் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி கோட்டாவில் 3 பேருக்கும் டிக்கெட்டு கிளியர் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்தது யார்? உங்கள் லெட்டர் படி யார் திருடி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க? இதெல்லாம் வரும்ல. உங்கள் லெட்டர் படி யாராவது திருடி கொடுத்தாங்க, நாளைக்கு சொல்லலாம். அதான் சொல்ல போகிறீங்க கடைசியாக? இவங்களுக்கு நான் கொடுக்கல லெட்டர், ஈக்யூ லெட்டர் நான் கொடுக்கல, ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சே போலி எவ்வளோ. அதாவது இது சிந்துபாத் கதை மாதிரி போகலாம். ஆனால் உண்மை எல்லாருக்கும் தெரியும். இது அரசாங்க கருவூலத்துக்கு 4 கோடி ரூபாய் அனாமத்தான் சேரப்போகுது கடைசியில், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதேமாரி இப்போ நீலகிரியில் திடீர்னு அந்த சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. அதுவும் குறிப்பாக அந்த எங்கெல்லாம் வாக்கு எந்திரம் வச்சுருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆஃப் ஆகிடுச்சு. இது தொடர்பாக கலெக்டர் அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஈரோட்லேயும் இது மாதிரி கிட்டத்தட்ட 220 கேமரா இருக்குது, அதில் ஒரு கேமரா மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு இயந்திர கோளாறு, சிசிடிவி கோளாறு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஓட்டு பெட்டிகள் வைத்திருக்கிற இடத்துக்கு இந்த ஸ்ட்ராங் ரூமில் ஒரு சின்ன ஊடுருவல் கூட நடக்க முடியாது. ஏன்னா இந்த டெக்னிக்கலாக கேமரா ஃபெயிலியர் ஆச்சு, இதனால் என்ன நடந்துட போகுது? யாராவது போய் ஓட்டு பெட்டி மாற்ற முடியுமா? மாற்றணும்னு நினச்சா நடக்குமா? ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் 3 பேர் ஷிஃப்ட் டியூட்டியில் வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல அங்கேயே இருப்பாங்க, இரவு பகல் அங்கேயே தங்குவார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, சுயேட்சை கூட 2 பேர் இருக்கலாம். நீங்கள் டர்ன் டியூட்டி போட்டு அந்த இடத்துல இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சீல் வைப்பாங்க, அது மேலே சீல் வைப்பாங்க. அந்த சீலில் இப்போ நீங்கள் சங்கர் சர்மா, உங்களுக்கு சீலில் எஸ்எஸ்ன்னு ஒன்று நீங்கள் வச்சுருப்பீங்க, தயாரித்து வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு பூத்துலையும் அது மேலே எஸ்எஸ்ன்னு குத்துவீங்க. இப்போ நான் குபேந்திரன், குபேந்திரன், ஜிகே, சங்கர் சர்மா, எஸ்எஸ், இப்படி எல்லோரும் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது எல்லார்கிட்டையும் காட்டுவாங்க, ஒவ்வொரு கட்சியும் சீல் போட்டிருப்பான். இவ்வளோ சீல் இருக்குது.
அதுக்கப்புறம் அதுக்கு அந்த உள்ளே வச்சு பூட்டின பிறகு ஸ்ட்ராங் ரூமில் எல்லாத்தையும் கிராஸ் பட்டி போட்டு வெல்டிங் வச்சு பூட்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு சீல் இருக்குது. அதுக்கு மேலே பூட்டு போட்டு அதுக்கு ஒரு சீல் வைக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் வெளியே படுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கு 2 பேர் பகலில் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அங்கேயே படுத்து கிடக்குறான். இந்த கேமரா ஆஃப் ஆன பிறகு இந்த 15 பேர் விலைக்கு வாங்கி யார் கொண்டு போய் பெட்டியை மாற்ற முடியும்? அதனால் இது வந்து எப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அது ஒரு ஸ்லிப் வந்து தவறுதலாக வெளியே வந்துடுச்சு. அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு அது கொண்டு போய் இறக்கி வைக்கும்போது காற்றுல எங்கேயோ விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு செய்திகள் பரபரப்பாக இருக்குமே தவிர இதில் நடக்க போகிற விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி வாக்கு இதை மாற்றுறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ராங் ரூமை உடச்சி போகிறது என்பது வாய்ப்பு 1% வாய்ப்பு இல்லை. இது கேமரா உடனே இப்போ வந்து ஊட்டியில் வந்து வெப்பத்தால் எப்படி கேமரா ஆஃப் ஆச்சு, ஊட்டியில் எப்படி வெப்பம் வந்தது, 29 டிகிரி அப்படின்னு ஒரு ஈரோடில் வந்து 108 டிகிரி டெம்பரேச்சரு. ஈரோடில் வந்து இன்னும் உங்களுக்கு 90 கூட வந்திருக்காது. இது ஊட்டியில் 90 தாண்டி இருக்காது அதிகபட்சமாக சொல்கிறேன். ஈரோடில் 108 வெப்பத்தால் வந்து கேமரா கெட்டு போய்விட்டது. இதெல்லாம் சொன்னால் கூட எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங் ரூமை உடைத்து உள்ளே போய் பெட்டி மாற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. பயமே இல்லாமல் நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days நீட் கிராஷ் கோர்ஸ். ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள். காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பணம் சம்பாதிங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.